இப்போது 7th மேக்ஸில் டேர்ம் 1ல் எக்ஸைஸ் 1.1ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். அதாவது கொஸ்டின் நம்பர் 1 அதில் செகண்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதோட கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் திருற மாதிரி செகண்ட் சம் தாங்க. -5 ப்ளஸ் டேஷ் ஈக்குவல் டு -100. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா -5 கூட எதை கூட்டினா -100 வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நம்மளுக்கு தெரியாத வேல்யூக்கு பதில் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். -5 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு -100. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 5 பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எடுத்துகிட்டு போக போகிறோம். இந்த 5 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா -5 வந்து +5 மாறும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு -100. இந்த -5 இந்த பக்கம் போகும்போது +5 மாறும். அப்போது -100 + 5 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 100லேருந்து மைனஸ்னா இங்கே பாருங்கள், இந்த 1 இங்கே கடன் வாங்கும்போது இது 10 மாறும். திருப்பி இங்கேருந்து இது 1 கடன் வாங்கும்போது இது 10 மாறும், இது 9 மாறும். அப்படி பார்த்தீங்கன்னா 10ல் 5 போச்சுன்னா 5 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ இங்கே 9 தான் இருக்குது. ஏன்னா இங்கே 1 கடன் வாங்கியாச்சு. அப்போ 9 ஈக்குவல் டு இதில் பார்த்தீங்கன்னா பெரிய நம்பரோட சிம்பிள் தான் இங்கே போடணும், மைனஸ். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு -95. இதுதாங்க ஆன்சர். அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா -5 ப்ளஸ் -95 ஈக்குவல் டு 100 இப்படி எழுதலாம். அப்படி இல்லைனா -5 -95 ஈக்குவல் டு 100 எப்படின்னா எழுதலாம். ஏன் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்னு இருந்துச்சுன்னா ரெண்டுத்துக்கு நடுவில் இன்ட்டு, அதாவது மல்டிப்ளை சிம்பிள் இருக்கும். இப்போ ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் தான் வரும். ஸோ இதுதாங்க ஆன்சர். ஸோ நம்மளுடைய இந்த கணக்குகள்லாம் உங்களுக்கு எளிமையாக புரியுது அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக நிறைய வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.